பார்க்க முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். வாழையை அழித்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு குருத்தையும் பிடுங்கி காட்டுப்பன்றிகள் அழித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினர், அந்த கிராமத்தினர், நம்முடைய காவிரி, வைகை, குண்டாறு, கிருதுமால் பாசன சங்க நிர்வாகிகள் எல்லோரும் இன்றைக்கு நேரிலே பார்த்து அந்த குடும்பத்தினரிடத்திலே விவரங்களை கேட்டு அந்த வயலிலே வாழைத்தோட்டத்திலே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றிலே வாழைகள் சேதம் ஏற்படுகிறது, மின்சாரம் தாக்கி வாழைகள் சேதம் ஏற்படுகிறது. இப்பொழுது காட்டுப்பன்றிகளால் எல்லா விவசாயமும் பாதிக்கப்படுகிறது. விவசாயி விவசாயம் செய்ய முடியவில்லை என்கிற அளவிற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் இந்த பாதிப்பை, குள்ளம்பட்டியிலே ஐயா காளிமுத்து ஐயா தோட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து காளிமுத்து ஐயா குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும், இந்த கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மொட்டூடும் பருவத்திலே சேதமடைந்திருக்கிறது. வாழையினுடைய சேதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் சேர்த்து 20 லட்சம் ரூபாய் இந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்ற முறையில் வருகிற 18ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கிராம மக்களும் எங்களுடைய காவிரி, வைகை, குண்டாறு விவசாயிகள் கூட்டமைப்பும் சேர்ந்து ஒரு பெருந்திரள் முறையீடு செய்து முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயம் அழிகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பருத்தி, பூ, மிளகாய், வாழை, கத்திரி, கடலை அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு அரசாணை வெளியிட்டு 7 மாதங்களாகியும் ஒரு இடத்தில் கூட வனத்துறை ஒரு பன்றியை கூட சுடாத ஒரு அக்கிரமம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக விவசாயிகள் ஒன்றுபட்டு இதற்கு நாங்கள் 18ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் முறையீடு செய்ய இருக்கிறோம். எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை, மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்திருந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீர்களே, இந்த அப்பாவி விவசாயத்தை இழந்து, லட்சக்கணக்கான ரூபாயை இழந்து, உழைப்பை இழந்து, சகலத்தையும் இழந்து இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு நீங்கள் நிவாரணமாக 10 லட்சம் ரூபாயும், பயிர் காப்பீடு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாயும், 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.